ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் எல்லாருமே மட்டன், சிக்கன் இன்னும் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது எல்லாமே செஞ்சுருப்பீங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் பறக்கிறது தான் செஞ்சோம். அது எப்படி செஞ்சுருக்கோம், மார்னிங்கு ஆஃப்டர்நூன் என்ன செஷன் சொல்லிட்டு நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கு சிக்கன் குழம்பு, ஆஃப்டர்நூனுக்கு சுட சுட ரைஸு ப்ளஸ் ரசம் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்கன் ஃப்ரை வித்து சிக்கன் சில்லி எக்கு. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண சிக்கனுடைய இது ரொம்ப பிடிக்கும். அந்த லாஸ்ட்டாக கீழே இருக்கக்கூடிய இருக்கும் இல்லையா, இந்த வறுத்த சாதம்னு சொல்லுவாங்க. அது என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அம்மா பழக்கப்படுத்தினது. ஸோ இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி இதுதான் இது. ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே சமைச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். வாங்க அப்புறம் எப்பயுமே நான் நான்வெஜ்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். ஒரு 5 இட்லி சாப்பிட போகிறேன் இன்னைக்கு. நான் இட்லி ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்கன் குழம்பு. சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு, அதனால சிக்கன் குழம்பு தான். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் ஃப்ரை. மார்னிங் கொஞ்சம் லைட்டாக மட்டும் தான் சாப்பிடுவேன், அதிகமாக ஹெவியாக சாப்பிட்றதில்ல. ஆஃப்டர்நூன் தான் கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்குவேன். ஸோ ஒரு 2-3 பீஸ் போதும். ஓகே, ஒரே ஒரு எக்கு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் குழம்பு ப்ளஸ் இந்த வறுத்த சிக்கனை இதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா எம்மியாக இருக்கும். யம்மி டேஸ்டி சூப். இப்போ இட்லி வித்து இந்த சிக்கன் கிரேவியில் டிப் பண்ணி சாப்பிட்டோம். வாவ், ஃபேண்டாஸ்டிக்ங்க. வாங்க சாப்பிட்லாம். வாங்க எக்கு சாப்பிட்லாம். மார்னிங் எக்கு சாப்பிட்றது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, சம்டைம்ஸ் நமக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குங்களா. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மூச்சு பிடிச்சிக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன், எப்பயாவது சாப்பிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணுச்சு, நான் சாப்பிட்றேன். ஆனால் கிளைமேட்டுக்கு க்ளவுடியாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான். வாங்க நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம். ஏதோ ஓரளவுக்கு நான் சமைப்பேன் நல்லா. பிள்ளைங்க பாராட்டுற அளவுக்கு இருக்கும் சமையல். வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சும்மா பிளாஸ்டருங்க. வாங்க சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. பாய். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்னலாம் சமைச்சிங்க, எப்படி சமைப்பீங்க, உங்களோட சமையல் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பாய் பாய் பாய். ஹாப்பி சண்டே. உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி சமைச்சிங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நம்மளோட சேனலை மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய்.